வணக்கம். சென்னை சேஃபா? சென்னை வந்து வாழ்றதுக்கு ஒரு சேஃபான நகரமாக சென்னை சேஃப் அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் வந்து பார்த்திங்கன்னா பரப்பப்பட்டு இருக்கு. யாராலன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வடவர்களால். குறிப்பாக வங்கதேசத்து பெண் ஒருத்தர் பார்த்திங்கன்னா திருவான்மியூர் கடற்கரைக்கு போகிறதுக்காக ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாரு. கோட்டூர்புரத்துலேருந்து திருவான்மியூருக்கு போகிறது இறங்கணுன்னா அங்கே வழக்கமான ஒரு தகராறு நடக்குது. வழக்கமான தகராறுனா சில நேரங்கள் பார்த்திங்கன்னா குடும்பங்களில் ஒரு கஸ்டமருக்கும், அதாவது பயணம் பண்ணுறவங்களுக்கும் டிரைவருக்கும் ஒரு தகராறு நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு தகராறு நேற்று நான் நியூஸை பார்த்தேன். நியூஸில் ஃபர்ஸ்ட் எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இந்த பால் பாண்டி அப்படின்னு சொல்லப்படுற அந்த டிரைவர் மேலே தான் முழுக்க தவறு இருக்கா மாதிரி அந்த பெண் பார்த்திங்கன்னா புகார் கொடுத்துருக்காங்க. சென்னை சேஃபான நகரமாக இல்லைன்னு அவங்க பதிவு போட்டோன்னே, ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டு இந்த வீடியோ போட்டோன்னே அது ரொம்ப வைரல் ஆகி காவல்துறை இந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக சென்னை மேலே இருக்கிற காவல்துறை மேலே இருக்கிற இல்லை சென்னை ஒரு சேஃபான நகரமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புறதுனால டக்குன்னு காவல்துறை நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணுக்கு சென்னை ஒரு சேஃபான நகரம் தான் அப்படிங்கிறத புரிய வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா, சரி இப்போது ஒரு சைடு தான் அந்த வீடியோவோட ஒரு சைடு தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த பெண் என்ன பேசினாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லையே. இந்த பால் பாண்டி அப்படிங்கிறவருக்கு எப்படியா சப்போர்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்ஷியலாக தான் என் மனசு தோணுச்சு. செய்தி பார்த்திங்கன்னா வெக்கங்கெட்ட மானங்கெட்ட ஒரு கேவலமான ஒரு நியூஸ் சேனல் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு எந்த நியூஸ் சேனல் ஞாபகம் வருதோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா. அந்த நியூஸ் சேனலில் பார்த்திங்கன்னா அவனே ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டான். அவன் சென்னையில் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் தான். ஆனால் முழுக்க சென்னை சேஃபே இல்லைங்கிற மாதிரி ஒரு தமிழ் நியூஸ் சேனலே பார்த்திங்கன்னா அதோட கேப்ஷன்ஸாக இருக்கட்டும், அவன் அதுக்கு விவரித்த விதமாக இருக்கட்டும், ரொம்ப கேவலமாக அதை ஒன் சைடடாக போட்டிருந்தான். அதில் அந்த பெண் என்ன தவறு செய்தாங்க, அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது முழுக்க போடவே இல்லை. அதனாலே பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோக்கார அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதற்கப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவனே அதே நியூஸ் நேரேட்டிவை இன்னொரு வாட்டி திரும்பி போடுறான். கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறான். அந்த நியூஸ் நேரேட்டிவில் நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறான். அதில் பார்த்திங்கன்னா பொறுமையாக இந்த பெண் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணி போட்டிருக்கான். ஸோ நம்ம பார்ஷியலாக முழுக்க நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால மட்டும் சென்னையோட ஆட்டோ டிரைவர் அண்ணன் அப்படிங்கிறனால மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் இதை பற்றி பேசாமலும் இருக்க முடியல அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சென்னை ஒரு சேஃபான நகரமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி முழுக்க நேஷனல் மீடியாலாம் அந்த நியூஸை பெருசாக்கி திருப்பியும் போடுற அளவுக்கு பரப்பின அந்த வங்கதேசத்தை சேர்ந்த அந்த பெண், அதாவது வெளிநாட்டு பெண் அப்படின்றவங்க போட்டே இருந்தான் அந்த வெக்கங்கட்ட நியூஸ் சேனலில். நான் கூட வெளிநாட்டு பெண்ணா சரி யூஎஸ்லேருந்து வந்திருப்பாங்க போல், டாலர்ஸை கொடுத்து கீப் த சேஞ்ச் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருப்பாங்களே, அவங்க ஒரு 30 ரூபாக்காக இப்படி கேவலமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா வங்கதேசத்து பெண். சரி, எந்த நாடாக இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்த போகிறதில்ல. பட் அந்த வங்கதேசத்துலேருந்து சென்னையை சேஃபான நகரம் இல்லை, அது இந்தியாவிலே பார்த்திங்கன்னா சேஃபான நகரமாக சென்னையை ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வங்கதேசத்தை பற்றி நம்ம இந்த நேரத்தில் சொல்லி அதிகமாக பார்த்திங்கன்னா ப்ராஸ்டியூஷன் நடக்கிறது, பெண்களை செக்ஸ் ட்ரேடுக்கு விற்கிறது, பெண்களை கிட்னாப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம் ரொம்ப பேர் போனது. நீங்களே ஆராய்ந்து பார்த்துக்கலாம், நான் சும்மா போய் சொல்ல. அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்தியாவுக்கு வரீங்க, நீங்கள் படிக்கிறதுக்கோ இல்லை வேலை செய்கிறதுக்கோ இங்கே தங்கியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ ரேப் கேபிட்டல் அப்படின்னு சும்மா கூகுளில் போட்டு பாருங்கள் எந்த ஊர் வருதுன்னு சொல்லிட்டு. நான் கூட சொல்லலப்பா, உங்களோட மனசுக்கே விட்டுறேன், நீங்களே தேடி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பெண்கள் சேஃபாக இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்னையில் வட மாநிலத்தில் மட்டும் இல்லை, எங்கேருந்து தங்கிட்டு போனாலும் எந்த சிட்டி ரொம்ப சேஃப், ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள். குறிப்பாக நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் சரியில்லை அப்படின்னா கூட ஆங்கிலம் உங்களுக்கு தெரிஞ்சால் ஈஸியாக சர்வைவ் ஆக முடிகிற ஒரு சிட்டி நகரம்னா எதுன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போ நம்ம பெங்களூரில் கூட ரீசெண்ட் டைம்ஸில் ஒருத்தங்க ஹிந்தி தெரிஞ்சால் தான் நீ பெங்களூரில் வாழ முடியும். ஹிந்திக்காரன் நம்ம கன்னடிகா ஆட்டோ டிரைவர் திட்டிட்டு போனப்போ அந்த இஷ்யூ பேஸ்டாக நம்ம அந்த கன்னடிகா நண்பருக்கு சப்போர்ட் பண்ணோம். தண்ணிலாம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணியே போட்டிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் லோக்கல் லாங்குவேஜ் உனக்கு தெரியல அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச ஹிந்திலையோ இங்கிலீஷ்லையோ பேசினா அது உங்களுக்கு தெரிஞ்சால் திருப்பி பேச போகிறாங்க. ஆனால் நீ வேறு மொழி பேசுகிற ஒரு ஆள் வேறு மாநிலத்தில் அந்த லோக்கல் ஆட்டோ டிரைவர் ஹிந்தி தெரிலனா இந்த ஊரில் இருக்க முடியும்னு சொன்னால் மூக்கு மேலே நம்மளுக்கும் ஒருமா வராதா? அதனால் அந்த இஷ்யூவில் பார்த்திங்கன்னா அந்த கன்னடிகா ஆட்டோ டிரைவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கன்னட மக்கள் பற்றி உங்களுக்கு தெரியும், அவனே ஒரு அப்பாலஜி வீடியோவும் போட வச்சுட்டாங்க. கன்னடிகா மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு அவனே சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வடவர்கள்லாம் கதறிட்டே இருந்தாங்க. அவனுக்கு வழக்கம் போல் இந்த நம்மளோட நார்த் இந்தியன் மீடியாவும் பேக் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹிந்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க எந்த ஊருக்கு போனாலும் பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயும் ஹிந்தி தான் பேசணும்னு நினைக்கிற முட்டாள்தனமான மக்கள். சரி, இப்போது இந்த இஷ்யூக்கு வரும். இப்போ இந்த லேடியே பார்த்திங்கன்னா
அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து இங்கிலீஷில் தான் வந்து பேசுகிறாங்க. வேறு எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு கர்நாடகாலேயே ஒரு ஆட்டோ டிரைவர் இன்சிடென்ட்ஸில் நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷ் வேறுகிட்டே பேச மாட்டாங்க, கன்னடம் தான் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து நிஜமாவே வந்து கன்னடம் தெரியல, அவங்களுக்கு இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், லோக்கல் லாங்குவேஜ் தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பாடம் நடத்த தேவையில்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலையோ இல்லை அவங்களுக்கு புரிஞ்ச மொழியிலோ இல்லை செய்கை பாஷையில் கூட பேசிட்டு வந்து போயிடணும். அந்த தன்மை சென்னையில் வந்து பெரும்பான்மையான ஆட்டோ டிரைவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடியும். நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அவங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் இல்லை முற்றிலுமாக ஹிந்தியே தெரியல அப்படின்னா வந்து எப்படி நடத்தப்படுவீர்கள், அவங்க திருப்பியும் கேட்குற கேள்விகள் வேணுன்ட்டே வந்து தெரியாத மாதிரி நடிக்கிறது தெரிஞ்சாலும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நானே பர்சனலாக கோத்ரூ பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப சென்னையில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து வரக்கூடிய அந்த விளாகர்ஸ்லாம் ஃபுட் விளாகர்ஸ்லாம் கூட வந்து பெசன் நகரில் ஒரு பொண்ணுக்கிட்ட சிப்ஸ் வித்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து அவ்வளோ சூப்பராக இங்கிலீஷ் பேசுது, அவ்வளோ சூப்பராக கம்யூனிகேட் பண்ணுது. அண்ட் அந்த பொண்ணு வந்து பிஹெச்டி படிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் வித்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு போயிருக்கான். இதை நீங்கள் வந்து தேடி பார்த்தாலே வந்து கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு ஆவரேஜாகவே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வெளியிலேருந்து வர்றவங்க கிட்ட வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறது ரொம்ப புலமை பெற்று பேசலாம்னா கூட நீங்கள் பேசினா திருப்பியும் கம்யூனிகேட் பண்ணி பதில் சொல்கிற அளவுக்கு வந்து அந்த ஆட்டோக்காரனை மட்டும் இல்லை, பூ கட்டுற அக்காலேருந்து இல்லை விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லப்படுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் இங்கிலீஷ் தெரியும். ஏன்னா அதான் தமிழ்நாடு, அதான் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன்னு நினைக்காதீங்க, அதான் தமிழ் தேசியம்னு கூட சொல்ல. பேசிக்காகவே தமிழ்நாடோட தன்மையே வந்து அதுதான். ஒரு இங்கிலீஷில் கன்வர்ஸ் பண்ணுற அளவுக்கு பேசிக் இங்கிலீஷ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் மை மணி டோன்ட் டாக் டு மச் சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாரு. நம்ம தான் வெளிநாட்டு பெண்ணாச்சே, வங்கதேசத்து பெண்ணோட ஆங்கிலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஆட்டோக்காரனை அந்த பொண்ணு அளவுக்கு ஈக்குவலாக தான் வந்து ஆங்கிலம் பேசுகிறாரு. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணனுக்கு முழுக்க நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு அசிங்கமான வார்த்தையை கூப்பிட்டு பேசுகிறாரு. அது வீடியோலையும் வந்து பதிவாயிருது. அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கோவமாக கத்தியிருக்கலாம், நியாயம் கேட்டிருக்கலாம், அவருக்கு தெரிஞ்ச தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் திருப்பி வந்து பேசியிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, அவரும் ஃபோன் எடுத்து வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பெண்ணுக்கும் வந்து ஒரு பயம் வந்திருக்கும், ஓகே நம்மளும் ஏதோ தவறு செய்கிறோன்னு சொல்லிட்டு. அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு அந்த பொண்ணு வந்து ஸ்டூப்பிடுன்னு சொன்னோன்னா இன்னும் அசிங்கமான வார்த்தையை வந்து பேசிட்டார். அங்கே வந்து இவருடைய கை வந்து ஓங்க முடியாமல் இவர் மேலே தப்பு ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ அதனால் அந்த அண்ணனுக்கு நம்ம வந்து முழுக்க முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது ஒரு மைனஸா. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி நியூஸில் போடுறப்போ சொல்கிறாங்க, இவர் ரேபிடோவில் புக் பண்ண அந்த ஆட்டோவில் வந்து இவர் பிக்கப் பண்ணியிருந்தாலும் இவருக்கு ரெஜிஸ்டர் நம்பரே இல்லாத ஒரு ஆட்டோவில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே சென்னையின் அடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்னைக்கு வந்து ஒரு கெட்ட பேரும் நல்ல பேர் எல்லாத்துக்குமே டக்குன்னு ஒரு முகமாக வந்து நிற்கக்கூடியவங்க ரொம்ப காலகட்டமாக ஆட்டோ டிரைவர்ஸாக தான் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ராபிடோ வர்சஸ் ஆட்டோ அப்படின்னு பேசுகிறப்ப, பைக் டாக்ஸி வர்சஸ் ஆட்டோன்னு பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்களை பற்றி நிறைய குறை தான் வந்து கூற வேண்டியிருந்துச்சு. உங்களுக்கு முட்டும் கொடுக்க முடியல, சப்போர்ட்டும் பண்ண முடியல. இருந்தாலும் நீங்கள் ரோட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்களும் டெய்லி எல்லார் மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உழைச்சி சம்பாதிக்கிறீங்க, அதுக்காக எவ்வளோ அவமானங்களையும் தாங்குறீங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணனோட விஷயத்துலேயே வந்து ஒரு 2 மைனஸ் இருக்குது. ஆட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் இல்லை, அந்த அசிங்கமான வார்த்தையை சொல்லிட்டாரு. இந்த 2 விஷயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, முழுக்க உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக மாறி ஆட்டோ டிரைவர்களுக்கே வந்து இந்த அநியாயம், எல்லா ஆட்டோ டிரைவருக்கும் வந்து அநியாயம் நடக்கிற மாதிரி சென்னையின் ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸை வந்து எங்கிறதோ வந்து ஒரு பெண்ணை இப்படி அசிங்கப்படுத்தி ஒரு வீடியோ போட்டுட்டாங்கன்னா அவங்க மேலே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க மேலே நடவடிக்கையே நம்ம வந்து எடுத்துருக்கலாம். இன்றைக்கி அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த பொம்பளை வந்து என்ன சொல்லியிருக்கு, தமிழ் பெக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்பளை என்ன நினச்சிருக்கோம், சரி பார்க்குறதுக்கு வந்து லைக் ரொம்ப விளிம்பு நிலை ஒரு மகன் மாதிரி இருக்கார், தமிழ்நாட்டில் இருக்கார், அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சி ஆட்டோக்குள்ளே உட்காந்துட்டே அது என்ன பேசிட்டு வந்துச்சுன்னு தெரியலையா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. தமிழ் பெக்கர்ஸ்ன்னு எந்த தைரியத்தில் சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு புரியாதுன்னு நினச்சி சொல்லியிருக்கோம். அதை சொல்லி வந்து அந்த அம்மா அதை சொன்னது வந்து கரெக்டாக, அதற்கு வந்து அந்த அம்மா மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தமிழ் பெக்கர்ஸா நம்ம இல்லை என்னையோ இல்லை அந்த ஆட்டோ டிரைவரையோ சொன்னால் வந்து எப்படி அதை வந்து ஏற்றுக்க முடியும்? தமிழ் பெக்கர்ஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு கடந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த நேரத்தில் அந்த அந்தமா வந்து வங்கதேசத்தை சார்ந்த பெண்ணோ மாற்றுமொழி பெண்ணெலாம் விட்டுருங்க, ஒரு பெண் அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாலே வந்து அங்கே எதிர்க்க ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னா அந்த ஆண் உடனே குற்றவாளி ஆயிடலாம். இது எந்த விதத்தில் நியாயம்? நான் வேற்றுமொழி பேசுகிற பெண்ணுன்ற இல்லாமல் பெண்கள் அப்படின்றதே சொல்கிறேன். ஏன்னா நிறைய இடங்களில் பார்க்குறேன், பெண்கள் வந்து டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா விசாரிக்கிறதே இல்லை, முழுக்க அந்த எதிரில் இருக்க ஆண் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர் கேசஸ்லையும் சரி, இப்போ கடையில் விற்கிறவங்களும் சரி, ரோட்டில் ஏதாவது சம்பவம் நடந்துட்டா, வண்டியில் ஏதாவது இடிச்சிட்டான்னு உடனே பெண்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. பெண்கள் சப்போர்ட் பண்ணு தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் ஒரு பெண் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே உண்மையாயிராது. இந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமன் கார்டை ப்ளே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்ற கார்டை ப்ளே பண்ணுறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவர் ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிறனால தமிழ் பெக்கர்ஸ்ன்னு வேறு அந்த மாதிரி சொல்லிட்டு
போகுது. அதற்கப்புறம் இந்த அண்ணன் அந்த அசிங்கமான வார்த்தை சொன்ன ஒரே ரீசன் அது வீடியோவில் பதிவாயிருச்சுன்றதுனால மட்டும்தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டார். இந்த அம்மாவோட ப்ரொஃபைல்லாம் நான் போய் பார்த்தா அவங்க பேர் கூட தெரியும். ஆனால் நம்மளுக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, சரியா? அவங்க பேர் நம்ம இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்க அக்கௌண்ட்டை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணவும் போகிறதில்லை, ஏன்னா அதெல்லாம் வந்து தவறு. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் அந்த பதிவு வந்து போட்டிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக வைரல் ஆகி நம்ம வெக்கங்கெட்ட மானங்கெட்ட நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவோட மூஞ்சை மட்டும் மறைச்சிட்டாங்க, மூஞ்சை மறைச்சிட்டு நம்ம ஆட்டோ டிரைவர் அண்ணனோட பேர், அவரோட முகம் எல்லாத்தையும் வந்து அவரோட விட்ட ஜாதகம் எல்லாமே போட்டுருவானுங்க போல இருக்குது. ஸோ நம்பர் இல்லைன்னு சொல்கிறதும் ரிப்போர்ட் பண்ணதும் அந்த நியூஸ் சேனல்ஸ் ஒன்றும் தப்பு இல்லை, இருந்தாலும் அந்தமா மூஞ்சி மட்டும் ஏன் மறைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கு தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தேன். நான் இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன், சென்னை சேஃப் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் குயிக் ஆக்ஷன் வந்து திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்தாங்க. ஆட்டோ டிரைவர் அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் எனக்கு அப்பாலஜி பண்ண வச்சாங்க, அதை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதனால் சென்னையோட குயிக் ரெஸ்பான்ஸை பார்த்து நான் வந்து ஐயோ சென்னை இஸ் த சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு நான் போட போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த அம்மா வந்து உணர்ச்சி பூர்வமாக கொந்தளிச்சு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டிருக்கு, நான் வந்து இந்த பதிவை வந்து போட்டேன் காணொலியை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் நீக்கியிருக்கேன், அதை ஏன்னா காம்ப்ரமைஸ் ஆகி அவர் வந்து தவறை வந்து உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வந்து போயிட்டாரு. ஆனால் அந்த பதிவு அந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா பல நியூஸ் சேனலுக்கு வந்து பரவிட்டுருக்கு. ஸோ தயவு செய்து டிலீட் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீயே போடுவேன், அதை நியூஸ் சேனல்லாம் போடும், அதுக்கப்புறம் எல்லாமே தயவு செய்து டிலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுவியா? சரி, அந்த ஒரு விஷயத்தினால வந்து சென்னை வந்து சேஃபான சிட்டி இல்லைன்னு நீ சொல்லிடுவியா? சென்னை சேஃபான சிட்டி இல்லை அப்படின்னா இங்கே படிக்கிறதுக்கோ வாழ்கிறதுக்கோ எதுக்கு வந்தீங்க நீங்கள்? உங்கள் ஊர் எதுன்னு சொல்லுங்கள். பங்களாதேஷில் சரி கேபிட்டல் டாக்கா கூட இருக்கலாம், தாக்காவுக்கு கம்பேர் பண்ணும்போது சென்னை வந்து 1% கூட வந்து ஈடாகுமா? தாக்கா எப்படி இருக்குன்னு போய் பார்த்துருக்கீங்களா? சும்மா வீடியோவில் எல்லாருமே கொஞ்சம் சர்ஃப் பண்ணி பாருங்களேன். கிளீனஸ்னால் என்னன்னே தெரியாத, கம்பேரிட்டிவ்லி கிளீனஸ்னால் என்னன்னே தெரியாத ஒரு சிட்டிலேருந்து வந்துட்டு, பெண்களுக்கு சுத்தமாக சேஃப்டியே இல்லாத ஒரு சிட்டிலேருந்து வந்துட்டு, அது நேஷனலோட கேபிட்டல் அது. சென்னையை பற்றி நீங்கள் வந்து சேஃப் சிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்களோட ப்ரொஃபைலை போய் பார்த்தா ஃபுல்லாக சென்னையில் இருக்க பீச்சஸ் எல்லாத்துக்கும் சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போட்டு தான் இருக்கீங்க. இந்த ஊரில் உங்களுக்கு பிடிச்சதால தான் வாழ்கிறீங்க, பொழப்புக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ. உங்களுக்கு நடந்த தனிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் தமிழ் பெக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரை இன்ஸ்டிகேட் பண்ணி அவர் மூஞ்சில் ஸ்டூபிட்னு காசை தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் சென்னை மேலே வந்து குறை கூறி ஒரு ஊரே வந்து, அதுவும் தமிழ்நாடு, சென்னைனா என்ன தமிழ்நாட்டுடைய முகம் தானே, அது வந்து சேஃபான ஒரு விஷயம் இல்லைன்னு போட்டோன்னே பக்கத்து நாட்டு பெண்மணி, வங்கதேசத்து பெண்மணி என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் இந்த நேஷனல் மீடியாஸ்லாம் திருப்பி வந்து பெரிய நேஷனல் நியூஸ் மாதிரி போட்டே இருக்கீங்களே, வெக்கமாக இல்லையா அவங்களுக்குலாம்? எப்படா சான்ஸ்ன்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க போல். சரி, அவங்க தான் அப்படி போடுறாங்கன்னு பார்த்தா நம்ம தமிழ் மீடியாவும் இப்படி போடுறாங்களே அப்படிங்கிற வருத்தமாகவும் கோபமாகவும் தான் இருக்குது. சரி, இனிமேல் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய கெட்ட பேர் இருக்குது. உங்களெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லைண்ணா. நீங்கள் ரோட்டில் டெய்லி கஷ்டப்பட்டு வந்து ஓட்டி தான் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் ஒரு வேலையை நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இப்போ நானே வந்து யூடியூப்பை நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்னா ஏன்டா போடுறேன், நாங்களா கேட்டோம் அப்படின்றவங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம தான் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து செய்கிறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம மேலே இருக்கிற இழுக்குகள், நம்ம மேலே இருக்க கெட்ட பேர்லாம் துடைக்கணும் அப்படின்னா இனிமேல் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வர்றப்போ வந்து தவறான வார்த்தைகள் பயன்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவ்வளோ வந்து கேட்டுட்டு அவங்க ஒத்துக்கிட்டோன்னு ஏறனோன்னு இறங்குறப்போ அந்த ஒரு காசு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க, வாதாடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிபேன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த ₹200 நீங்கள் வாங்கிட்டு மீதி ஜிபேயில் கூட அனுப்பியிருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற கெட்ட பேர் களங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துடைக்கப்படும். இல்லைனா உங்கள் மேலே நியாயமே இருந்தால் கூட, அதாவது இந்த கேஸில் இல்லை, எப்போயாவது நியாயமே இருந்தால் கூட ஆட்டோக்காரங்கன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் மீடியாவும் உங்களுக்கு எதிராக தான் வந்து திரும்பும். ஸோ ஆட்டோக்கார அண்ணன்கள் பேசுகிறப்போ வந்து தவறான வார்த்தை பயன்படுத்தாமல் இனிமேல் யாராவது ரெக்கார்ட் பண்ணுறப்போ நீங்களும் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்பவம் வந்து நிகழாது. இன்றைக்கி வந்து அந்த பொம்பளையோட மூஞ்சி பேர் யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம ஆட்டோக்காரன் அண்ணனோட பேர் மூஞ்சி எல்லாத்தையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 4 பக்கமும் நாரடிச்சிட்டாங்க. ஸோ அவர் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் இது எனக்குமே தொடரும். இது ஒரு சேடான விஷயம். நம்ம கூட தமிழில் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரி இந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த இன்சிடென்ட் பற்றி நம்ம என்ன சொல்ல வரோம்னு பார்ப்பாங்க அப்படின்னு தான். மற்றபடி அவருடைய முகத்தை நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோமோ அது கூட நம்மளுக்கு விருப்பம் இல்லாமல் தான் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ் அண்ணாவும் எல்லா கேப் டிரைவர் அண்ணாவும் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும். அண்ட் நம்ம ஆட்கள் உடனே வந்து குதித்து நம்ம ஊர்லேயே இப்படி தான் ஆட்டோ டிரைவர்ஸே இப்படி தான் வந்து சொல்லாமல் அந்த பொண்ணு தமிழ் பெக்கர்ஸ்ன்னு சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூப்பிடுன்னு காசை வந்து மூஞ்சில் வச்சு போனால் நீங்கள் உங்களை யாராவது அது மாதிரி பண்ணால் ஓகேவா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். ஏதாவது ஓவராக பேசினா மொக்கப்பட்டு தான் மன்னிச்சுக்கோங்கப்பா.